ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் வெப்சைட் லிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காம அதுலேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஏன்னா நான் சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் ப்ரூஃப்ஸும் உங்களுக்கு டெய்லி அதுலேயும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டெலிகிராம் சேனல் லிங்க்லையும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த வெப்சைட் லிங்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா. இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன் அப் ப்ராசஸ் தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து கீழே லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வாட்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது ஆப்ஷனாக உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களோட மொபைல் நம்பருக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோடு வந்து வந்துடும். நீங்கள் வந்து இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு சைன் அப் நோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் வெளியே கொடுத்த அந்த மொபைல் நம்பரும் லாகின் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட்டு, டாஸ்க் கால்ஸ், மை ஆர்டர்ன்ற மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வெல்ஃபேராக உங்களுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. மந்த்லி, வெல்ஃபேர் 1, வெல்ஃபேர் 2 அப்படின்றது வந்து உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த மந்த்லின்ற பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜஸ்லாம் நீங்கள் வந்து இதில் ஷோ பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்ஃபேர் 1ன்ற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 395 வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேக்கேஜ் பை பண்ணுறதுக்கு. ஸோ இதில் நீங்கள் பை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5 days தான் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த மந்த்லியும் வெல்ஃபேரையும் கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன். மந்த்லின்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து 33 days அதே அமௌண்ட்டு தான் கட்டுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இன்கம் வந்து 177 rupees நீங்கள் வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் ரெவன்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5085 rupees வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா 33 நாளைக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5865 ரூபா தான் கிடைக்கும். அதுவே நீங்கள் இந்த வெல்ஃபேர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 5 நாள்லேயே நீங்கள் வந்து 948 ரூபா நீங்கள் வந்து உடனே வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வெல்ஃபேர் 1ன்றதில். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 daysலேயே வந்து உங்களால் வந்து டோட்டல் ரெவன்யூ அதாவது 5 நாளைக்கு சேர்த்து வந்து நீங்கள் வந்து 948 ரூபா வந்து நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 1000 ரூபா. அதுவும் இல்லாத உங்களுக்கு டெய்லி இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 189 ரூபா வந்து உங்களுக்கு வந்து டெய்லி இன்கமாக கிடச்சிட்ருக்கும். தினமுமே உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து டெய்லி வந்து 189 ரூபா வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது போக நெக்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 rupees வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 999 வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க செகண்ட் பேக்கேஜ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 நாள்லேயே வந்து நீங்கள் வந்து 2000 போட்ட அமௌண்ட்டு டபுளாக நீங்கள் எடுத்துடலாம். 2998 ரூபா நீங்கள் எடுத்துடலாம். கிட்டத்தட்ட 3000 ரூபா வந்துடுது உங்களுக்கு. 3000 ரூபா நீங்கள் எடுத்துடலாம் 3 நாளில். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேக்கேஜஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். 5 நாளாக இருந்தாலுமே சரி உங்களுக்கு வந்து மினிமம் வித்ட்ரால் பார்த்தீங்க அப்படின்னா 300 200 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் நான் எப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டோட பேக்கேஜை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா வெல்ஃபேர் 2 இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 தான். மந்த்லியும் வெல்ஃபேர் 1 தான் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ இந்த பேக்கேஜை நம்ம எப்படி பை பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பை நோன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த பேக்கேஜை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ரெவன்யூ எடுக்க முடியும், அதாவது டெய்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது வெளியே இருக்கிறத தவிர உங்களுக்கு வந்து உள்ளே வந்து நல்லா உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பர்ச்சேஸ் லிஸ்ட்டை
அப்புறம் டெய்லி இன்கம் எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பை நவுன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இன்வெஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்மளோட வேலெட்டில் வந்து நம்ம இந்த டெபாசிட் பண்ணணும் அமௌண்ட்டை. டெபாசிட் பண்ணால் தான் நீங்கள் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ டெபாசிட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இங்கே லாஸ்ட்டில். அது கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி டெபாசிட் இதை பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தந்துறேன். ஸோ இப்போ நான் சும்மா வந்து உங்களுக்கு வந்து 395 ருபீஸ் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் அமௌண்ட் கொடுக்குறேன். நம்ம 365 தான் அதில் நான் கொடுக்குறேன். இப்போ சேனல் 1 டெபாசிட், சேனல் 1, சேனல் 2, சேனல் 3 நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 டெபாசிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக ஒரு க்ரோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது பே பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க பே பண்ணக்கூடியது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே, யூபிஐ மூலிமா கூட நம்ம அதில் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா இப்போ நான் வந்து ஜிபேன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு நான் பேன்னு கொடுக்குறேன். நமக்கு வந்து இப்போ ஜிபே வந்து ஓப்பன் ஆயிரும் நமக்கு. ஸோ இப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் பேமெண்ட் நம்ம கொடுத்தா வந்து போதும். நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ டெபாசிட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த பேக்கேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து வெல்ஃபேருக்குள்ளே போயிட்டு பை நவுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் அது மூலிமா இந்த பேக்கேஜ் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து விட்ரால் பண்ணுறது மட்டும் நீங்கள் வெப்சைட் லிங்க் வந்தால் போதும். மற்றபடி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா டெய்லி உங்களுக்கான வந்து இந்த 189ன்றது உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களோட அந்த 5 days இன்கம்க்கு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி விட்ரால் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி இங்கே இந்த வேலெட்ன்ற பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விட்ரால் டெபாசிட் பக்கத்தில் விட்ரால் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு வாட்டி உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் கார்டு ஹோல்டரு, அப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பர். இந்த கார்டு ஹோல்டருங்கிறது வந்து உங்களோட நேம், அதாவது நீங்கள் உங்கள் அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க நேமு. இதில் முக்கியமாக வந்து அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அமௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். நீங்கள் வந்து ஈஸியாக அடுத்த ப்ராசஸ் நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்த ப்ராசஸே உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்பாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு